என்ற ஒரு செய்தியை சொன்னார்கள். என்ன துஆ? அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி வ அன அப்துக வ அன அலா அஹ்திக வ வஅதிக மஸ்ததஅத். இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுகிற நேரத்தில் நேர்மையை உங்களது உள்ளத்திலே உணர்ந்தீர்கள் என்று சொன்னால் நாம் அந்த எண்ணத்தில் சரியாக இருக்கிறோம் என்பது அர்த்தம். தனிமையில் நீங்கள் சொல்லுகிற நேரத்தில் உங்கள் உள்ளத்தில் நீங்கள் பொய்யுரைக்கிறீர்கள் என்கின்ற எண்ணம் உங்களுக்கு வரும் என்றால் நீங்கள் சரியான எண்ணத்திலே இல்லை என்பது அர்த்தம். என்ன அது சொல்கிறது? அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி, நீதான் என்னை படைத்தாய், வணக்கத்துக்குரிய நாயன், உன்னை தவிர வேறு யாரும் இல்லை, நீ எனது இறைவன். அது ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை. என்ன? அதாவது நான் அன அலா அஹ்திக வ வஅதிக மஸ்ததஅத், உனக்கு நான் அளித்த ஒப்பந்தத்தில், உனக்கு நான் அளித்த வாக்கில் என்னால் முடிந்த அளவு இருந்து கொண்டிருக்கிறேன். என்னால் முடிந்த அளவு இருந்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் காலையில் சொல்கிறீர்கள், உங்களுக்கு உண்மையிலேயே நீங்கள் முடிந்த அளவு இருந்தீர்கள் என்று சொல்லுகிற நேரத்தில் உங்களது உள்ளமும் அந்த வார்த்தையும் ஒன்றித்து போகிறது என்றால் நீங்கள் நல்லெண்ணத்தோடு இருக்கிறீர்கள் அர்த்தம். இல்லை, உங்கள் மனது நாம் முடிந்த அளவு கூட இருக்கவில்லை என்று சொல்கிறது என்று சொன்னால் அந்த இடத்திலே நீங்கள் எண்ணத்தால் பொய்யராக இருக்கிறீர்கள் என்பது அர்த்தம். காலையிலே சொல்லுகிற நேரத்தில் அந்த இடத்திலே எங்களால் முடியாததை இறைவன் மன்னிக்கிறான். எங்களால் முடியாததை, எங்களால் முடியாமல் போனதை, எங்கள் மீது மிகைத்ததை இறைவன் மன்னிக்கிறான். ஆனால் அதற்கு முன்னால் நாம் என்ன சொல்ல வேண்டும்? இந்த வார்த்தை முதலாவது சொல்ல வேண்டும். மாலையிலே சொல்கிறீர்கள், என்னால் முடிந்த அளவுக்கு உனக்கு செய்த ஒப்பந்தத்தில் நான் இருந்திருக்கிறேன், என்னால் முடியாமல் போனதை எனக்கு குற்றம் பிடிக்காது என்று அந்த துஆ சொல்கிறது. இந்த சொல்லுகிற நேரத்தில் நீங்கள் உண்மையாளராக இருந்தீர்கள் என்று சொன்னால், உள்ளத்திலே நீங்கள் சரியான ஒரு எண்ணத்தோடு இறைவனோடு பேசுகிறீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கே முரண்பாடு இல்லாமல் அது தோன்றும். முரண்பட்டது என்றால் முடிந்த அளவு கூட நான் இருக்கவில்லை, முடிந்த அளவு கூட நான் இருக்கவில்லை என்று உங்கள் உள்ளம் சொல்லும் என்று சொன்னால் இன்னும் உங்களது எண்ணங்கள் சீர்திருத்தப்பட வேண்டும், இன்னும் இந்த இஹ்லாஸ் சீர்திருத்தப்பட வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, உங்களுக்கு தெரியுமா, இஹ்லாஸும் இறையச்சமும் எந்த அளவுக்கு ஒருவரிடத்தில் தூய்மையாகவும் புனிதமாகவும் உயர்ந்த கட்டத்திலும் இருக்கிறதோ அப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் ஜஹலின் காரணமாக செய்யக்கூடிய குஃப்ரையும் இறைவன் மன்னிக்கலாம். அவ்வளவு பெரிய ஒரு ஆற்றலை இறைவன் அதற்கு கொடுத்திருக்கிறான். எப்படி ஒரு மனிதன் இஹ்லாஸிலும் இறையச்சத்திலும் உச்சகட்டமாக உண்மையில் தூய்மையாகவும் இருக்கிறாரோ, அவர் அதனை பரிசோதித்து அதில் போராடி கொண்டிருக்கிறாரோ, அவருக்கு இறைவன் ஜஹலின் காரணமாக, அறியாமையின் காரணமாக ஒருவர் குஃப்ரிலே விழுந்து விடுகிறாரே, அதை கூட இறைவன் மன்னிக்கிறான் என்பதை சஹீஹுல் புகாரியுடைய செய்தி எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. மறுமை நாளில் ஒரு மனிதன் எழுப்பப்படுவார். அவர் இந்த உலகிலே மரணிக்கிற நேரத்தில் என்ன சொன்னார்? நான் மரணிக்கிற நேரத்தில் நான் சில பாவங்கள் செய்திருக்கிறேன், இறைவன் என்னை பிடிப்பான் என்று சொன்னால் எனக்கு இறைவன் தரக்கூடிய தண்டனை இந்த உலகத்தில் எவருக்கும் கொடுத்திருக்க மாட்டான். அவ்வளவு பாவம் நான் செய்திருக்கிறேன். அதனால் நான் மரணித்தால் என்னை எடுத்து எனது அந்த சாம்பலை இந்த காட்டில் இந்த சூடான நேரத்தில் வீசிவிடுங்கள், இன்னொரு அறிவிப்பில் ஃபில் பஹர், கடலிலே கரைத்து விடுங்கள் அப்படின்னு அவர் சொல்லுகிறார். எதற்காக சொல்லுகிறார்? இறைவனிலிருந்து நான் தப்ப வேண்டும், நரகம் நுழையக்கூடாது. கடைசி நேரத்தில் அந்த இறைச்சத்தில் அவர் சொல்லுகிற நேரத்தில் அவரது உள்ளம் இறைவனை எந்த அளவில் அஞ்சியது என்பதை இறைவன் அறிந்தவர். மறுமையில் அவரை இறைவன் எழுப்பி கேட்கின்ற கேள்விகளில் ஒன்றுதான், ஏன் இப்படி செய்தாய், ஏன் இப்படி செய்தாய் என்று இறைவன் கேட்பான். அதற்கு அவன் சொல்லக்கூடிய பதில்கள் ஒன்றுதான், ஹஷீதுக யா ரப், இறைவனே நான் உன்னை பயந்து விட்டேன், நான் உன்னை பயந்து விட்டேன் என்ற வார்த்தை சொல்வான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வான், பி ஹஷ்யதிக இய்யாய அத்கல்துகல் ஜன்னah, நீ என்னை பயந்ததின் காரணமாக உன்னை சுவர்க்கம் நுழைவிக்கிறேன், நீ என்னை பயந்ததின் காரணமாக உன்னை நான் சுவர்க்கம் நுழைவிக்கிறேன் என்ற வார்த்தை இறைவன் சொல்வான் என்பதை சஹீஹுல் புகாரியில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு செய்தியிலே நாம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த செய்தி என்ன சொல்கிறது தெரியுமா? இறையச்சத்திலும் சில மராத்திபுகள் இருக்கின்றன, அளவுகள் இருக்கின்றன. ஒருவருடைய எண்ணம் எந்த அளவுக்கு தூய்மையாகிறதோ, எந்த அளவுக்கு இஹ்லாஸ் ஆகிறதோ அந்த அளவுக்கு இறைவன் பக்கம் நெருக்கமாகிறார். எனவே அன்புள்ள சகோதரர்களே, தௌஃபீக், இறைவனது பொருத்தம் கிடைக்க வேண்டும் என்றால், இறைவன் எங்களை சரியான பாதையில் வழிநடத்த வேண்டும் என்றால், நாம் போய் நஷ்டம் அடைந்த பின்னால், நாம் போய் வீழ்ந்த பின்னால், நாம் போய் அதாவது நஷ்டத்தை அனுபவித்த பின்னால் இது சரிப்பில்லை என்று தெரிந்து கொள்வதற்கு முன்னால் போகின்ற பாதையிலேயே எங்களை திருப்ப வேண்டும் நல்ல வழியின் பக்கம் என்றிருந்தால் எமது எண்ணங்கள் நன்றாக இருக்க வேண்டும். நாங்கள் பார்க்கிறோம் இஸ்திகாரா தொழுகை,
இஸ்திகாரா தொழுகையிலே எது எங்களுக்கு சொல்லப்படுகிறது தெரியுமா? தௌஃபீக். அதுதான் இஸ்திகாரா தொழுகையிலே சொல்லப்படுகிறது. இந்த தௌஃபீக்குடைய பெருமதி தெரியாதன் காரணமாக இஸ்திகாராவை கூட எங்கள் சமுதாயம் இன்னும் முழுமையாக சரியாக விளங்கிக் கொள்ளவில்லை. முடிவெடுக்க முடியாத விஷயத்தில் இறைவன் ஏதாவது முடிவு தரட்டும் என்று சொல்வதுதான் இஸ்திகாரான்னு விளங்கி வைத்திருக்கிறார்கள். அப்படி அல்ல, ரெண்டிலே நம்மளுக்கு முடிவெடுக்க முடியாமல் இருக்கிற நேரத்தில் அதில எது எமக்கு மிகவும் பொருத்தமாக படுகிறதோ, இறைவனுக்கும் மிகவும் பொருத்தமாகவும் இருக்கிறதோ, அதை முடிவெடுத்து விட்டு தொழுவதுதான் இஸ்திகாரா. அதை முடிவெடுத்து விட்டு தொழுவதுதான் இஸ்திகாரா. யா அல்லாஹ், நான் இதை முடிவெடுத்து இருக்கிறேன். இதில் ஹைர் இருந்தால் என்னை நடக்க செய், ஷர் இருந்தால் என்னை திருப்பி விடு. ஹைர் இருந்தால் என்னை இதிலே தொடரச் செய், ஷர் இருந்தால் திருப்பி விடு. அப்படி என்றால் அன்புள்ள சகோதரர்களே, அந்த துஆவிலே என்ன சொல்கிறோம்? அதாவது நீ அறிந்தவன், நான் அறிய மாட்டேன். நீ அறிந்தவன், நான் அறிய மாட்டேன். உனக்கு சக்தி உண்டு, வலா அக்திர், எனக்கு சக்தி இல்லை. இந்த வார்த்தைகள் எல்லாம் நாம் சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இறைவனிடத்தில் நாம் எப்பொழுதும் ஒரு விஷயத்தை அஞ்சியவர்களாகவே இருக்க வேண்டும். முதல் விஷயம் இஹ்லாஸ் என்றால், இரண்டாவது விஷயம் எது தெரியுமா? எமது பாவங்களின் மூலம் இறைவன் எமது வழிகளை அடைத்து விடாமல் இருக்க வேண்டும். அஃப அமினு மக்ரல்லாஹ், அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கேட்கிறான், அஃப அமினு மக்ரல்லாஹ், இறைவனது சதியில் இருந்து இவர்கள் அச்சமற்று வாழ்கிறார்களா? இறைவனது சதியில் இருந்து இவர்கள் அச்சமற்று வாழ்கிறார்களா? அப்படி என்றால் எல்லா மனிதருக்கும் அவர்களது இறையச்சத்தின் குறைவுக்கு ஏற்ப பாவங்கள் இருக்கும். இறையச்சத்தின் குறைவுக்கேற்ப பாவங்கள் இருக்கும். எப்பொழுதுமே ஷைத்தான் மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு நிலைதான் தன் பாவங்களை இறைவன் கணக்கெடுப்பதில்லை என்பதும், தன் அளவுகளையே இறைவன் உயர்ந்து பார்க்கிறான் என்கின்ற எண்ணமும் ஷைத்தான் கொடுக்கக்கூடிய ஒரு ஏமாற்று சிந்தனை, அமானி. அதாவது தவறான தப்பான எண்ணங்கள். எப்பொழுதும் மனிதனுக்கு ஷைத்தான் இதை கொடுத்து கொண்டே இருப்பான். இந்த அமானி என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். வீணான எண்ணங்கள் அவர்களை ஏமாற்றி விட்டன. இந்த இரண்டாவது விஷயம் இருக்கிறது. எது? எப்பொழுதாக இருந்தாலும் நாம் செய்கின்ற பாவங்கள் எமது ஹைர்களுக்கு தடையாக வரலாம், இறைவனது அருளுக்கு தடையாக வரலாம். இறைவன் எம்மை சரியான பாதையில் நடத்துவதை விட்டும் எமக்கு அது தடையாக வரலாம் என்கின்ற அச்சம் மரணம் வரைக்கும் இருந்து கொண்டிருக்க வேண்டும். நாம் பாவ மன்னிப்பு கேட்ட பாவங்களாக இருந்தாலும் இறைவன் மன்னிப்பான் என்ற உறுதி எமக்கு இருந்தாலும், மன்னித்தான் என்பது மறுமையில் தான் தெரியும். மன்னித்தான் என்பது மறுமையில் தான் தெரியும். அதனால் அன்புள்ள சகோதரர்களே, எப்பொழுதுமே நாம் செய்த பாவங்கள் நாம் போகின்ற பாதையில் எமது ஹைருக்கு தடையாக வரலாம், எம்மை திசை திருப்பலாம், எம்மை சரியான வழியை விட்டு போக்கிவிடலாம் என்கின்ற அச்சம் எம்மிடத்திலே இருந்து கொண்டே இருக்க வேண்டும் சகோதரர்களே. இது இரண்டாவது விஷயம். ஒன்று இஹ்லாஸ், எமது எண்ணங்கள் தூய்மைப்படுத்தப்படல். அதிலே நாம் சரியாக இருக்கிறோமா என்று அடிக்கடி அளந்து கொள்ள, நாம் அமல்களை செக் பண்ணுகின்ற அளவுக்கு, அமல்களை சோதிக்கின்ற அளவுக்கு இஹ்லாஸை சோதிப்பது இல்லை. நாம் இஹ்லாஸோடு இருக்கிறோமா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வது இல்லை. நமக்கு நாமே போகின்ற வழியில் முடிவெடுத்துக் கொள்வது. ஒரு செகண்டுக்கு ஒரு யோசனை வர நம்ம இஹ்லாஸோடு இருக்கிறோம் முடிவெடுத்துட்டு போயிடுறது, அவ்வளவுதான். மற்றபடி நாம் இஹ்லாஸோடு இருக்கிறோமா என்று எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய இஹ்லாஸை இறைவன் ஒவ்வொரு சோதனையின் உச்சகட்டங்களை கொடுத்து சோதித்தானோ, அதுபோல நமது ஒவ்வொரு சோதனைகளையும் நாம் இருந்தோமா என்பதை பரிசோதிப்பது கிடையாது. ஒன்று, அதில் சரியாக இருக்க வேண்டும். இரண்டாவது, அல் அம்னு மின் மக்ரில்லாஹ், இறைவனுடைய தண்டனை எமக்கு எப்பொழுதும் வரலாம். இறைவன் எம்மை எப்பொழுதும் என்ன செய்யலாம்? அதாவது நாம் செய்கின்ற பாவத்தின் காரணமாக எம்மை சிக்கல்களுக்குள்ளும் பிரச்சனைகளுக்குள்ளும் தள்ளிவிடலாம். இது போன்ற எண்ணங்கள் நம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் இரண்டாவது பகுதி சீர்பெறும். இப்படியான எண்ணங்களோடு இருக்கக்கூடியவருக்கு தான் இறைவனுடைய தௌஃபீக் மிகவும் நெருக்கமாக இருக்கும். யுரீதா இஸ்லாஹ், அது அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். இராதத்துல் கைர், நல்லதை விரும்பக்கூடிய அந்த எண்ணம் அவரிடத்திலே இருக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் பார்க்கிறோம் இந்த இடத்திலேயே தௌஃபீக்கை பற்றி நான் விரிவாகவே சொல்ல வரவில்லை. ஆனால் தௌஃபீக் என்கின்ற அம்சத்தை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக சில அம்சங்களை சொல்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, தௌஃபீக்கால் கிடைக்கக்கூடிய பலன்களை நினைத்து பாருங்கள். இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய உச்சகட்டமான ஹைர் என்று சொல்லி குர்ஆனும் சுன்னாவும் எதை எங்களுக்கு சொல்கிறது? தௌஃபீக் எங்களுக்கு எதற்கு தேவை? ஹைரை அடைந்து கொள்வதற்கு. உச்சகட்டமான ஹைர் என்று சொல்லி குர்ஆனும் சுன்னாவும் எமக்கு எதை சொல்கிறது என்று சொன்னால், ஒருவன் மார்க்க ரீதியாக உணர்வு பெற்று அதன் வழியில் நடக்கக்கூடிய வாய்ப்பு ஒருவனுக்கு கிடைக்கிறது இருக்கிறது. இதைத்தான் இஸ்லாம் உச்சகட்டமான ஹைர் என்று சொல்கிறது. குர்ஆனும் சொல்லுகிறது, ஹதீஸும் சொல்லுகிறது. ஆனால் குர்ஆனிலே நீங்கள் பார்க்கலாம், 4 மராத்திபுகளை இறைவன் சொல்லி காட்டுகிறான். 4 அதாவது படித்தரங்களை இறைவன் சொல்லி காட்டுகிறான்.
அதில் ஒவ்வொன்றும் ஒன்றை அப்டேட் செய்கின்ற அமைப்பில் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த உலகத்திலே ஒருவனுக்கு இறைவன் ஹைரின் பக்கம் உணர்வு பெற வைக்க வேண்டும் என்றால், நல்லதின் பக்கம் திருந்தி வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் வைக்க வேண்டும் என்றால், அவனுக்கு முதலாவது இறைவன் எதை கொடுக்க வேண்டும்? இஸ்திமா, கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தை இறைவன் கொடுக்க வேண்டும். கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தை இறைவன் கொடுக்க வேண்டும். நரகவாதிகள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? லவ் குன்னா நஸ்மாவ் அவ் நஅகில் மா குன்னா ஃபி அஸ்ஹாபிஸ் ஸஈர். நாங்கள் செவிமடுக்க கூடியவர்களாக இருந்தால், நாங்கள் செவிமடுக்க கூடியவர்களாக இந்த உலகத்திலே இருந்திருந்தால், அல்லது விளங்கக்கூடியவர்களாக இருந்திருந்தால், நாங்கள் நரகவாதிகளாக ஆகி இருக்க மாட்டோம். அப்ப முதலாவது ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். யாருக்கு அல்லாஹு தஆலா செவிமடுக்க கூடிய ஆற்றலை கொடுக்கிறானோ அவருக்கு அல்லாஹு தஆலா உணர்வு பெறுவதற்குரிய முதல் தரத்தை கொடுத்திருக்கிறான். எப்படி? செவிமடுக்க கூடிய ஆற்றல். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறார், வலவ் அலிமல்லாஹு ஃபீஹிம் கைரன் லஅஸ்மஅஹும். அவர்களிலே ஒரு கைரை அல்லாஹ் தெரிந்திருந்தால், அல்லாஹ்வுக்கு அவர்களில் கைர் இருக்கிறது என்கின்ற அறிவு இருந்தால், அப்படின்னு அர்த்தம் என்ன? அவர்கள்ட்ட கைர் இல்லை என்று சொன்னால் அது இறைவனுக்கு, அதாவது ஒருவருடைய கைர் இருக்கின்ற விஷயம் இறைவன் அறிந்திருந்தால் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்ப எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? கைர் இல்லை, அல்லாஹு தஆலா சொல்லுகிற கைர் இல்லை. கைர் இருக்கிறது தெரிந்திருந்தால் லஅஸ்மஅஹும், இறைவன் செவிமடுக்க வைத்திருப்பான், அவர்களை கேட்க வைத்திருப்பான். பாருங்கள் அல்லாஹ்வுடைய வசனத்தை, வலவ் அலிமல்லாஹு ஃபீஹிம் கைரன் லஅஸ்மஅஹும். அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கேட்கிற சந்தர்ப்பத்தை கொடுத்திருப்பான். திருந்தாத மக்களை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், முதலாவது எதை கொடுத்திருப்பான்? கேட்கக்கூடிய சந்தர்ப்பம், இஸ்திமா. இதை அல்லாஹு தஆலா தந்திருப்பான். அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுது இஸ்திமா. எனவே கேட்கக்கூடிய இந்த அம்சம் இருக்கிறது. அல்லதீன யஸ்தமிஊனல், அதாவது கௌல ஃபயத்தபிஊன அஹ்ஸன, நல்ல வார்த்தைகள், அதாவது வார்த்தைகளை கேட்டு நல்லதை பின்பற்றக்கூடியவர்கள் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, முதலாவது புரிந்து கொள்ள வேண்டிய அம்சம் இஸ்திமா. நமக்கு கேட்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கிறதா? நம்மளுக்கு படிக்கக்கூடிய மார்க்க விஷயத்துக்கு தெவிதாழ்த்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கிறதா? ஹைரின் பக்கம் முதல் தரம் நம்மளுக்கு கிடைக்கிறது என்பது. இரண்டாவது என்ன தெரியுமா? கேட்டால் நம்மளுக்கு இல்மு ஏற்படுகிறது. ஆனால் அந்த கேட்டலுக்கு பின்னால் ஒரு ஃபஹம், விளக்கம் இருக்கிறது, அதை பற்றி அறிவு இருக்கிறது, அது என்ன சொல்லுகிறது என்கின்ற அந்த இல்மு ஏற்படுவது இருக்கிறது, அது ஒரேடியாக ஏற்படாது. எத்தனையோ விஷயங்களை நாங்கள் படித்திருப்போம், எத்தனையோ விஷயங்களை கேட்டிருப்போம், விளக்கம் கிடைத்திருக்காது, இதான் அதுக்கு அர்த்தம் என்று தெரிந்திருக்காது. ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு பின்னால், ஓ இதற்கு இதுதான் விளக்கமா என்கின்ற இரண்டாவது தரத்துக்கு மனிதன் வருவான். அன்புள்ள சகோதரர்களே, மூன்றாவது தரம், ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை விளங்கிவிட்டான் என்று சொன்னால், இதுதான் மிக முக்கியமானது. இந்த கேட்டலுக்கும் ஒரு விஷயத்தை ஒருவன் விளங்கி விடுதலுக்கும் அந்த விளங்கிய செய்தி அவனுக்குள்ளே இருக்கும். ஆனால் அது இயங்காது, அது என்ன செய்யாது? அவனை இயங்க வைக்காது. என்றைக்கு இவன் உணர்வு பெறுகிறானோ, என்றைக்கு இவன் உணர்வு பெறுகிறானோ, அன்றைக்குத்தான் அந்த செய்தியே அவனில் வேலை செய்ய ஆரம்பிக்கும். எப்படி? உணர்வு பெறுதல். அன்புள்ள சகோதரர்களே, இது மிக முக்கியமான ஒரு இடம். இதற்கு இறைவனது தௌஃபீக் தேவை. எப்படி? இதற்கு இறைவனது தௌஃபீக் தேவை. ஒருவன் கேட்டிருப்பான், இல்மு ஏற்பட்டிருக்கும், அதனுடைய அர்த்தம், விளக்கம், ஃபிக்ஹ் அவனுக்கு ஏற்பட்டிருக்கும். ஆனால் அவன் திருந்தி உணர்வு பெறுவதற்கிறதே, அதற்கு குர்ஆன் சொல்லக்கூடிய வார்த்தை ததக்கர. குர்ஆன் சொல்லக்கூடிய வார்த்தை ததக்கர. அதனாலதான் குர்ஆன் தத்கிரான்னு குர்ஆனை என்ன சொல்கிறது? சொல்கிற உணர்வு பெறுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. அன்புள்ள சகோதரர்களே, இதனால் நீங்கள் குர்ஆனிலே பார்க்கலாம், ஒரு விதமான கட்டளை, ஒரு முறை வெறுமனே அறிவுக்கு மட்டும்தான் குர்ஆன் என்றால், அகீமுஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்கின்ற ஒரு வார்த்தை போதுமானது. ஆனால் அதையே இறைவன் 100 முறைக்கு மேல் திருப்பி திருப்பி சொல்கிறான் என்றால், அது வெறும் இல்முக்கு மட்டுமல்ல, உணர்வு பெறுவதற்கும் சேர்த்து. அதாவது தத்கிரா என்றால் அதான் அர்த்தம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், வமா யததக்கர் இல்லா மை யுனீப். பாருங்கள் எவ்வளவு அழகான ஒரு வசனம். வமா யததக்கர் இல்லா மை யுனீப். யார் இறைவனின் பக்கம் மீள்கிறாரோ அவர்தான் உணர்வு பெறுவார், அவர்தான் உணர்வு பெறுவார். எண்ணங்கள் சிறந்ததாக இருக்க வேண்டும், இறைவன் பக்கம் சாயக்கூடிய மனோநிலை இருக்க வேண்டும், அவர்தான் உணர்வு பெறுவார் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர், ஃபதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். ஞாபகப்படுத்துங்கள், ஈமான் உள்ளவர்களுக்கு இந்த ஞாபகப்படுத்துதல் பலனளிக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையில் உணர்வு பெறுவர்களை பற்றி குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அறிவு இருந்து, ஃபிக்ஹ் இருந்து மறுமையில் உணர்வு பெறுகின்றவர்கள் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அவலம் நுஅம்மிர், அது அவலம் உங்களிலே அவலம் நுஅம்மிர் ஃபீஹி மா யததக்கரு மை யததக்கர் மன் ததக்கர். உங்களுக்கு இந்த உலகத்திலே
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காலத்தை தரவில்லையா? உணர்வு பெற நினைக்கக்கூடியவருக்கு கிடைக்கக்கூடிய அளவில் உங்களுக்கு அல்லாஹு தாலா காலத்தை தரவில்லையா? ஏன் மறுமையில் வந்துதான் நீங்க உணர்வு பெற வேண்டுமா? உலகத்திலே நான் அவகாசம் தரவில்லையா என்று இறைவன் கேட்கக்கூடிய வார்த்தையை நாம் என்ன செய்கிறோம்? குர்ஆனிலே பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர், யௌம யததக்கருல் இன்சானு மா சஆ, நான் சம்பாதித்தவைகள் என்ன, செய்தவைகள் என்ன என்பதை பற்றிய உணர்வை மறுமையில் பெறுவான். ஞாபகப்படுத்துவான் அல்ல, உணர்வை அவன் பெறுவான். நான் என்ன செய்து கொண்டிருந்தேன் என்கின்ற உணர்வை மறுமையிலே பெறுவான். அதே போல வஜீஅ யௌமஇதின் பிஜஹன்னம யௌமஇதி யததக்கருல் இன்சான் வ அன்னா லஹு ذிக்ரா. அல்லாஹ் தஆலா சொல்றான், அன்றைய தினம் யததக்கருல் இன்சான், மனிதன் உணர்வு பெறுவான். என்ன பிரயோஜனம் என்று கேட்கிறான் அல்லாஹ் தஆலா. வ அன்னா லஹு ذிக்ரா. அன்புள்ள சகோதரர்களே, உணர்வு பெறுதல் அல்லாஹ் தஆலாவுடைய கைர் ஒருவனுக்கு இருந்தால் மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு அம்சம். அதனால்தான் அல்லாஹ் தஆலா எப்படி சொல்லி காட்டுகிறான், வமா யததக்கர் இல்லா மை யுனீப். அன்புள்ள சகோதரர்களே, எனவே இந்த இடத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உணர்வு பெறுகின்ற சந்தர்ப்பம் இருக்கிறதே, அல்லாஹு தஆலா எப்படி ஒரு மனிதர், இதுதான் உலகத்திலேயே மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய தௌஃபீக்கிலும் உச்சகட்டமான ஒரு தௌஃபீக். இந்த மார்க்கத்தின் பக்கம் உணர்வு பெறுவதற்கான சந்தர்ப்பம் தான். மார்க்கத்தின் பக்கம் உணர்வு பெறுவதற்கான சந்தர்ப்பம் தான். கேட்டிருப்போம், விளங்கி இருப்போம், படித்திருப்போம், நமது தகவல் களஞ்சியம் எல்லாம் அறிவுகளால் நினைந்திருக்கும். உணர்வு பெற்ற அந்த அறிவு அனைத்தும் ஒரு சுப தொழுகைக்கு நம்மளை ஜமாத்துக்கு எழுப்புவாது. ஒரு சுப தொழுகைக்கு நம்மளை ஒரு ஜமாத்துக்கு எழுப்பாது. ஒரு முஃமினுக்கு நல்லெண்ணம் வைக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்காது. ஆனா நிறைய அறிவு படித்திருப்போம், நிறைய விளங்கி இருப்போம், ஒரு ஏழைக்கு உதவி செய்யணும் என்ற ஒரு தூண்டுதலை அது ஏற்படுத்தாது. நிறைய படித்திருப்போம், நிறைய விளங்கி இருப்போம், என்ன அர்த்தம்? பிரயோஜனம் இல்லை. ஒரு அகராதியை போன்ற மனிதனாக வாழ்ந்து விட்டு போகலாம். உணர்வு இல்லை, ஹை இல்லை, ஹயாத் இல்லை, அதிலே உணர்வு இல்லை என்று அர்த்தம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த ததக்குர் இருக்கிறதே, நாம படித்த விளங்கிய விஷயங்கள் எல்லாம் உணர்வு பெற்று செயல்படுத்தக்கூடிய அந்த 4வது இடத்துக்கு வருகின்ற இடம் இருக்கிறது, இறைவனது தௌஃபீக்கால் மட்டும்தான் நடக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஆற்றல், இந்த தௌஃபீக் இறைவன் எங்களுக்கு வழங்க வேண்டும் என்றால் எமது எண்ணங்களை சீர்திருத்தல், நாம் நமது பாவங்களை பற்றி அச்சத்தோடு வாழுதல், இது போன்ற இந்த எண்ணங்கள், இந்த 2 நிலைகளையும் அடிக்கடி அவதானித்துக் கொண்டே இருத்தல். வாழ்க்கையில செய்ய வேண்டிய மற்ற விஷயங்கள்லாம் செய்ய வேண்டும் மார்க்க ரீதியாக. ஆனால் இந்த 2இல் மிகப்பெரிய அவதானத்தை கொடுப்பதுதான் இறைவனின் பக்கம் நாம் நெருங்குவதற்கான வாய்ப்பு ஏற்படும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட வாய்ப்புள்ள மக்களாக எம் அனைவரையும் ஆக்கியல் புரிவான். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, தௌஃபீக் எனும் ஒரு ஆற்றல், தௌஃபீக் எனும் ஒரு அருள் இறைவன் ஒருவருக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் இந்த உலகத்தின் கவானீன்கள் எல்லாம், அதாவது இந்த உலகத்தில் இறைவன் வைத்திருக்கக்கூடிய விதிகள் எல்லாம் அழித்தேனும் இறைவன் கொண்டு வந்து சேர்ப்பான். அதான் இறைவனது தௌஃபீக். ஒரு மனிதனுக்கு இறைவன் ஒன்றை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் அவன் எந்த மூலையில் எதுவும் இல்லாதவனாக இருந்தாலும் சரி, இறைவனுடைய கைர் அவனை வந்து அடையும். எதுவுமே தேவை கிடையாது. அன்புள்ள சகோதரர்களே, எதுவுமே தேவை கிடையாது. நினைத்து பாருங்கள், தௌஃபீக்கு பல உதாரணங்களை நான் சொல்லிக்கொண்டே போகலாம். நினைத்து பாருங்கள் சகோதரர்கள், இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம், இமாம் திர்மிதி, இமாம் நசாய், இமாம் அபூ தாவூத், இமாம் இப்னு மாஜா என்று பேசக்கூடிய அறிஞர்கள் எல்லாம் நம்ம இன்றைக்கு வாழக்கூடிய மீடியாவுடைய காலத்தில் போல இருந்தார்கள்? இல்லை. ஒரு முறை எழுதினால் மறுமுறை பிரதி செய்ய இன்னொருவர் தேவை என்கின்ற ஒரு காலத்திலே இருந்தார்கள். எழுத்து ஊடகங்கள் கூட வசதியற்ற காலத்திலே இருந்தார்கள். ஆனால் இன்று முஸ்லிம் சமுதாயத்தில் அதை பார்க்காதவர்கள், அதை படிக்காதவர்கள், அதை பற்றி கேள்விப்படாதவர்கள் என்று யாரும் இருக்க முடியாது என்ற அளவுக்கு அந்த நூல்கள் போயிருக்கின்றன. ஆனால் மீடியாக்களுடைய காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எல்லாம் இருக்கக்கூடிய காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு சாதாரணமாக உள்ள ஒரு தகவல் உலகம் உள்ளாக சேர்வதற்கு, நம்ம சேர்ப்பிப்பதற்கு நமக்கு முடியாமல் இருப்பதை பார்க்கிறோம். அதற்காக பல மாநாடுகள் கூட்ட வேண்டி இருக்கிறது, பல பேச்சுக்கள் பேச வேண்டி இருக்கிறது, பல ஆலோசனைகள் செய்ய வேண்டி இருப்பதை நம்ம பார்க்கிறோம். தௌஃபீக், கில்லத்து தௌஃபீக், தௌஃபீக்குடைய அந்த குறைபாடு சகோதரர்களே. இறைவன் ஒருவருக்கு ஒரு புகழை கொண்டு போய் சேர்க்க நாடிவிட்டால் அதற்கு மீடியாவே தேவை கிடையாது. அல்லாஹு தஆலா கொண்டு போய் சேர்ப்பான். அந்த அளவுக்கான ஆற்றல் இறைவன் கொடுத்திருக்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, நான் இங்கே மீடியா அவசியத்தை குறைத்து பேச வரவில்லை. அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே வழங்கியுள்ள நவீன காலத்தில் எல்லா ஆற்றலும் பயன்படுத்த வேண்டும்.
ஆனால் வெறுமனே அதை மட்டும் யோசிப்பதும் தௌஃபீக் என்கின்ற இறைவனது அந்த ஆற்றலை மறப்பதும் இருக்கிறதே, இந்த உலகத்திலே எங்களுக்கு குறைபாடுகளை தான் கொண்டு வந்து சேர்க்கும். இல்லை என்றால் 40 வருடம் வாழ்ந்திருக்கிறார்கள், 30 வருடம் வாழ்ந்திருக்கிறார்கள், 25 வருடம் வாழ்ந்திருக்கிறார்கள், ஆயிரக்கணக்கான நூல்களை எழுதி சென்றிருக்கிறார்கள். 60 வருடம் வாழ்கிறார்கள், ஒரு ஹேண்ட்பில் தயாரிக்க, ஒரு புத்தகம் தயாரிக்க 20 வருஷம் காலம் தள்ள வேண்டி இருக்கிறது. என்ன காரணம்? என்ன? நமது உள்ளத்திலே உள்ள அந்த தௌஃபீக்கின்மை. இறைவன் எங்களுக்கு அந்த தராது விட்ட அந்த அருள் நேரத்துடைய பரக்கத் நம்மளுக்கு கிடையாது. அன்புள்ள சகோதரர்களே, புரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் தௌஃபீக் செய்வார் என்று சொன்னால் இந்த உலகத்திலே இந்த நெருக்கடிக்குள்ளேயே, இந்த கஷ்டத்துக்குள்ளேயே மிகப்பெரிய வசதியான ஒரு வாழ்க்கையை நாம் எம் உள்ளத்திலே காண்போம். எப்படி? இதே சூழல், வேறொரு உலகம் தேவை கிடையாது, வேறொரு பொருளாதாரத்துடைய நிலை தேவை கிடையாது. இருக்கின்ற நிலையில் நீங்கள் வேறொரு உலகத்தை, அதாவது ஆற்றல் மிக்க ஒரு உலகத்தை உங்கள் உள்ளத்தால் நீங்கள் கண்டுகொள்வீர்கள். அன்புள்ள சகோதரர்களே, ஆனால் மிகப்பெரிய ஹிர்ஸ், மிகப்பெரிய ஆர்வம் நமது உள்ளத்திலே என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். அந்த ஆர்வம் எல்லாவற்றையும் விழுங்கிவிடக்கூடிய அளவில் நமது உள்ளத்திலே அதை பற்றி எண்ணங்கள் இருக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, நாம் பார்க்கிறோம். ஒரு சில உதாரணங்களை நான் சொல்லுகிறேன். ஃபுதைல் இப்னு அயால் என்று சொல்லக்கூடிய மார்க்க அறிஞர்களில் ஒருவர். இவர் இஸ்லாமிய மார்க்க அறிஞர்களில் ஜுஹுதுக்கு முன்மாதிரியாக சொல்லப்படக்கூடியவர். ஜுஹுத் என்றால் உலக பற்றின்மை என்றால் முன்மாதிரியாக பார்க்க வேண்டிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னர் சொல்லப்படக்கூடிய நல்ல மனிதர்கள் பட்டியல் இவரும் வருவார். இவரை முன்மாதிரியாக சொல்வார்கள். ஏன் சொல்வார்கள் தெரியுமா? இவர் ஒரு கொள்ளைக்காரர், இவர் ஒரு கொள்ளை அடிக்கக்கூடியவராக இருந்தார், மக்களுடைய பணங்களை வழிப்பறி செய்யக்கூடியவராக இருந்தவர் ஃபுதைல் இப்னு அயால். இன்றைக்கு அல் இமாம் அஸ்-ஸாஹித் அல் குதுவா அப்படின்னு சொல்கிறோம், முன்மாதிரிக்கு. ஆனால் அவர் இதற்கு முன்னால் யார்? காத்தி உத்தரீக், வீதிகளை மறைத்து கொள்ளை அடிக்கக்கூடியவராக இருந்தார். இவருடைய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லுகிறார், வலகத் லரபனா ஃபீஹா வலகத் லரபனா லின்னாஸி ஃபீ ஹாதல் குர்ஆனி மின் குல்லி மஸலின் லஅல்லஹும் யததக்கரூன். இந்த குர்ஆனில் நாம் ஒவ்வொரு உதாரணங்களையும் மாறி 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 மக்களுக்கு சொல்லி இருப்பது ஏன் தெரியுமா? மக்கள் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக, உணர்வு பெற வேண்டும் என்பதற்காக. ஒன்று இல்லாட்டி ஒன்றுல உணர்வு வரும். அன்புள்ள சகோதரர்களை, இவர் ஒருமுறை கொள்ளை அடிப்பதற்காக ஒரு வீட்டு கூரையில ஏறுகிறார். கொள்ளை அடிப்பதற்காக ஒரு வீட்டிலே ஏறுகிற நேரத்தில் அடுத்த வீட்டிலிருந்து குர்ஆன் ஓதுகின்ற ஒரு ஓசை இவரது காதிலே கேட்கிறது. அதிலே ஒரு வசனம், அலம் யஅனி லில்லதீன ஆமனு அன் தக்ஷஅ குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ் வமா நஸல மினல் ஹக். இன்னும் ஈமான் கொண்டவர்களுக்கு குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேத வசனங்களிலும் இறைவனுக்கும் அஞ்சுவதற்கான அந்த நேரம் வரவில்லையா என்கின்ற அந்த குர்ஆன் வசனம். அதாவது அலம் யஅனி லில்லதீன ஆமனு அன் தக்ஷஅ குலூபுஹும், உள்ளம் அஞ்சுவதற்கான நேரம் இன்னும் வரவில்லையா? யாருக்கு? ஈமான் கொண்டவர்களுக்கு உள்ளம் அஞ்சுவதற்கான நேரம் இன்னும் வரவில்லையா? அவர்கள் முன் சென்றவர்களை போன்று உள்ளம் கனத்து போனவர்களாக ஆகிவிடக் கூடாது என்கின்ற குர்ஆன் வசனம் இவரது காதிலே விழுகிறது. விழுந்த அந்த நேரத்தில் இவர் இறங்கி விடுகிறார். அவரால் அதை தாண்ட முடியவில்லை. ஆனால் திருந்திர உணர்வை பெறாது விட்டால் இறங்கி விடுகிறார். இறங்கி வீதிக்கு போறாரு. வீதிக்கு போற நேரத்தில் மறுபடியும் அவருக்கு கொள்ளையடிக்க வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது. வீதியிலே ஒரு சிலர், இவர் ஒரு இடத்துல ஒதுங்குகிறார். அந்த இடத்திலே இருட்டு நேரம், ஒரு சிலர் வியாபாரிகள் கூடியிருக்கிறார்கள், பேசிக் கொள்கிறது. இவருடைய காதிலே விழுகிறது, நம்ம இந்த நைட்டுக்கு போக வேணாம், மிக இருள் சூழ்ந்த நிலைமை இருக்குது, எப்படியும் ஃபுதைல் இந்த இடத்துல இருப்பாரு, ஃபுதைல் கொள்ளை அடிப்பதற்கு இந்த இடத்துல எப்படி என்ன செய்வாரு? இருப்பாரு. அதனால நம்ம சொத்துக்கள் நம்மளை பாதுகாக்க இல்லாம போகும், நம்ம விடிஞ்சே போகும் சொன்னோன்னே அவருடைய கண்களால் கண்ணீர் ஓடுகிறது. அவருடைய கண்களால் கண்ணீர் ஓடுகிறது. மக்கள் அஞ்சக்கூடிய ஒரு இடத்திலே நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், இருந்து கொண்டிருக்கிறேன் என்ற எண்ணம் ஏற்படுகிறது. அன்றைக்கு இறைவனின் பக்கம் தௌபா செய்து மீள்கிறார். தௌபா செய்து மீண்டவர் தனக்கும் இறைவனுக்கு இடையில் ஒரு ஒப்பந்தம், நான் இனி மக்காவிலே தான் வாழ்வேன், கஅபத்துல்லாவிலே தான் நான் இருப்பேன் என்கின்ற ஒப்பந்தம் செய்து மக்காவுக்கு போய்விட்டார். அந்த கஅபத்துல்லாவிலேயே வாழ்ந்தார், அங்கேயே மரணித்தார். அங்கதான் இருந்தாரு, அங்கதான் வாழ்ந்தார், இபாதத்திலே இருந்தார். தன் கடந்த காலங்களை நினைத்து கண்ணீர் வடித்துக் கொண்டே இருந்தார். பிரபல்யமான இமாமாக மக்களுக்கு மத்தியில் அறியப்படுகிற நேரத்தில் அவருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார்கள் இமாம் அப்துல்லாஹ் இப்னுல் முபாரக் ரஹிமஹுல்லா அவர்கள். அவர் எங்கிருந்து எழுதுகிறார்? ஜிஹாது களத்திலிருந்து எழுதுகிறார், யுத்த களத்திலிருந்து எழுதுகிறார். யாருக்கு? இந்த ஃபுதைல் இப்னு இயாலுக்கு. ஃபுதைலே, நீங்கள் இருக்கின்ற நிலையை விட, நீங்கள் நடித்துக் கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் இருக்கின்ற நிலையை விட நாங்கள் இருக்கிறோமே இந்த ஜிஹாத், இந்த இடத்திற்கு நீங்களும் வர வேண்டும். நீங்க இருக்கிற இடம் இருக்குதே, இது மட்டும் ஒரு ஈமான் உள்ளவனுக்கு என்ன செய்யாது, போதாது என்று எழுதுகிறார். இதுதான் மிக முக்கியமான இடம். அந்த இடத்தில் கடிதம் எழுதுகிறார்கள் ஃபுதைல் இப்னு அயால் அவர்கள். அவர் தன் கடந்த காலத்தை மறக்கவில்லை. எப்படி எழுதுகிறார் என்று சொன்னால், நீங்கள் சொன்னது 100% சரியானது,
நீங்கள் சொன்னது 100% சரியானது. நானும் இன்னும் என்னை சீர்படுத்திக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் இருக்கின்ற இடம்தான் ஹைரானது என்ற பதிலை என்ன செய்தார்கள், எழுதினார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, நான் இங்கே சொல்ல வந்தது அலம் யஅனில் லல்லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ். இந்த வசனம் இறங்கிய நேரம், இந்த வசனம் அவருடைய காதிலே விழுந்த நேரம் உள்ளம் அசைந்ததை பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா எந்த நேரத்தில் எந்த சந்தர்ப்பத்தில் மனித உள்ளத்துக்கான அந்த அசைவை ஏற்படுத்துவான்னு நம்ம சொல்ல முடியாது. அன்புள்ள சகோதரர்களே, இமாம் இப்னுல் ஜஸரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எப்படி ஹதீஸ் துறையிலே நாம் இமாம் புகாரியை முற்படுத்தி பேசுகிறோமோ அதே தரத்தில் இமாம் இப்னுல் ஜஸரி இந்த குர்ஆனுக்கு சேவை செய்வதற்கு முற்படுத்தி பேசப்படுவதை நாங்கள் பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, இமாம் இப்னுல் ஜஸரியுடைய தந்தை ஹிஜ்ரி 750 ஆண்டு துல்ஹிஜ்ஜா மாதம் மக்காவிலே வைத்து துஆ கேட்கிறார். சம்சம் தண்ணீர் குடித்துவிட்டு துஆ கேட்கிறார். எந்த அடிப்படையில்? பினியத்தி வலதின் ஆலிம், நல்ல அறிவுள்ள ஒரு குழந்தை எனக்கு கிடைக்க வேண்டும். நல்ல, நாம் வெறும் குழந்தை கிடைக்கின்றவர்கள் கேட்கலாம், ஆனால் நல்ல அறிவுள்ள ஒரு குழந்தை கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒரு பிரார்த்தனை செய்கிறார். அன்புள்ள சகோதரர்களே, அந்த பிரார்த்தனை துல்ஹிஜ்ஜாவுக்கு பின்னால் அடுத்த வருடம் 51 ஆண்டு, அதாவது ரமலானுடைய மாதத்தில் இப்னுல் ஜஸரி அவர்கள் பிறக்கிறார்கள். அப்பொழுது இப்னுல் ஜஸரி அவர் சாதாரண ஒருவர், அப்படி பிறக்கிறார்கள். பிறந்தவர் மிகப்பெரிய ஆலிமாக, இந்த சமுதாயத்தில் குர்ஆனுடைய கலைக்கும் குர்ஆனுடைய அறிவுக்கும் முன்னுதாரணம் காட்டப்படக்கூடிய ஒருவராக இவர் மாறுகிறார்கள். அல்லாஹ் தஆலா அவருக்கு செய்த மிகப்பெரிய ஒரு கிருபை என்ன தெரியுமா? அவர், அதாவது துருக்கியில இருந்தவர், அவர் மக்காவிலே ஹஜ் செய்ய வருகிறார். ஹஜ் செய்ய வந்த நேரத்தில் ஒரு சிலர் சொல்கிறார்கள், இந்த இடத்திலே, அதாவது போர்சா என்ற இடத்திலே சில மாணவர்கள் இருக்கிறார்கள். மிக 1000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய இடம். அங்கே சில மாணவர்கள் இருக்கிறார்கள். உங்களிடத்திலே படிப்பதற்கு அவர்களுக்கு மிகவுமே ஆசை, ஆனா அவர்களிடத்துல பொருளாதாரம் இல்லை, சேர்வதற்கான பொருளாதாரம் இல்லை. அப்படி என்று சொன்ன நேரத்தில் இமாம் இப்னுல் ஜஸரி சொன்னார்கள், அன அஸ்ஹபு இலைஹிம், நான் போகிறேன் என்று சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? நான் அவர்களிடத்திலே போகிறேன் என்று சொல்லி ஏழை மாணவர்களுடைய வீடுகளை தேடி சென்று படித்து கொடுத்து முன்மாதிரியாக சுட்டிக்காட்டப்பட்ட மார்க்க அறிஞர்களில் ஒருவராக என்ன செய்கிறார்கள் இமாம் இப்னுல் ஜஸரி வருகின்ற அளவுக்கு என்றால், அந்த நேரத்தில் அவர் ஜம்சம் தண்ணீரை குடிக்கிறேன், எல்லோரும் குடிக்கிறோம், இறைவன் அங்கீகரிப்பான நம்பிக்கையில் குடிக்கிறோம். ஆனால் கில்லத்து தௌஃபீக், அவர்களுடைய எண்ணங்களும் ஆர்வங்களுக்கு ஏற்பத்தான் இறைவன் பதிலளிப்பான். காரணம், இறைவன் மிகவும் கண்ணியமானவன், இறைவன் மிகவும் கௌரவம் உள்ளவன். ஆசையற்றவனுக்கெல்லாம் கொடுப்பதற்கு இறைவன் அந்தஸ்து குறைந்தவன் கிடையாது. அதனால் அன்புள்ள சகோதரர்களே, எப்பொழுதும் நினைக்க வேண்டும், நமது ஆர்வம், நமது எண்ணங்கள் இறைவன் நம்மளுக்கு தௌஃபீக் செய்ய வேண்டும் என்கின்ற பகுதியிலே இருக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இறைவனது தௌஃபீக் மாத்திரம் எமது வாழ்க்கையில் கிடைத்துவிடும் என்று சொன்னால் நினைத்து பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்னி குன்து அர்ஆ லி அஹ்லி மக்கா லிகராரீத், சாதாரண கைராத்துகளுக்காக, ஹலாலாக்களுக்காக நான் மக்கா வாசிகளுடைய ஆடுகளை மேய்ப்பவனாக இருந்தேன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தௌஃபீக் இன்று உலகமே பின்பற்ற வேண்டும் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தலைவர் என்ற இடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார் என்று சொன்னால் தௌஃபீக். அன்புள்ள சகோதரர்களே, எனவே நாம் நினைக்க வேண்டும், இறைவனிடத்திலே பிரார்த்திக்க வேண்டும். நாம் எந்த இடத்திலே மக்களிடத்திலே இருக்கிறோம் என்று எந்த ஏழைகளும் பார்க்க கூடாது. நான் இறைவனிடத்தில் எந்த இடத்திலே இருக்கிறேன் என்பதுதான் எமது பார்வையாக இருக்க வேண்டும். இருக்கும் என்றால் அதுதான் எமது எண்ணமாக இருக்கும் என்றால், அதுதான் எமது ஆசையாக இருக்கும் என்றால், இறைவனுக்கும் உங்களுக்கும் இடையிலான தொடர்புக்கு இந்த உலகத்தின் எந்த விதிகளும் தடையாக வராது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்போம், அல்லாஹ் எங்களுக்கு ஹைரை தர வேண்டும் என்று கேட்போம். எண்ணங்களில் சரியான மக்களாக வாழ்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக எம்மை விட அந்த ரஹ்மத்துக்கு அருகதையானவர்கள் வேறு யாரும் கிடையாது. ஹாதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா.